Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Class 11 Physics Unit 6 Gravitation Lessonலேருந்து ப்ரீவியஸ் இயர் நீட் கொஸ்டினோட சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நீட் 2015லேருந்து கேட்டக்கூடிய 2 questions. அது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேட்டலைட் எஸ் வந்து எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அரவுண்ட் த எர்த். மாஸ் ஆஃப் த சேட்டலைட் வந்து வெரி ஸ்மால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கம்பேர்ட் டு மாஸ் ஆஃப் த எர்த். ஸோ 4 ஆப்ஷனில் விச் இஸ் த கரெக்ட் ஒன். ஆன்சர் பி தான் கரெக்ட் ஆப்ஷன். அதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு லீனியர் மொமெண்டம் ஆஃப் த சேட்டலைட் வந்து கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த சேட்டலைட் வந்து எர்த்தை சுற்றி உங்களுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கும் பொழுது வி ஷுட் சே அபவுட் இட்ஸ் ஆங்குலர் மொமெண்டம், நாட் த லீனியர் மொமெண்டம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரூல்ட் அவுட். ஸோ செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். கரெக்ட் லாஸ்ட்டில் பார்க்கலாம். அடுத்தது ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் த சேட்டலைட் வந்து கான்ஸ்டன்ட். உங்கள் புக்லேயே கொடுத்துருக்காங்க L இஸ் அ கான்ஸ்டன்ட் பேராமீட்டர் வெக்டர் குவான்டிட்டி. ஸோ வந்து இதுவும் ரூல்ட் அவுட். ஏன்னா இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு ஒன்லி த டைரக்ஷன் சேஞ்சஸ் பட் இட்ஸ் மேக்னிடியூட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ராங். அண்ட் தென் எனர்ஜி வந்து வேரிஸ் பீரியாடிக்கலி வித் டைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து உங்களுக்கு ராங். ஓகே, ஸோ ஒன்லி ஆப்ஷன் இஸ் the acceleration is always directed towards the center of the earth. ஏன்னா இந்த இடத்துல acceleration சொல்லும் பொழுது நம்ம சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன் பற்றி பேசுகிறோம். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து எர்த். ஓகே, இதை சுற்றி இந்த சேட்டலைட் வந்து ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும் பொழுது இட் இஸ் மூவிங் இன் அ சர்க்குலர் ஆர்பிட். அப்போ நம்ம சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன் பற்றி பார்க்குறோம். இட் இஸ் ஆல்வேஸ் டைரக்டட் டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். ஜென்ரலைஸ்டாக இந்த இடத்துல சென்டர் ஆஃப் த எர்த். ஸோ பி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஓகேவா? இப்போது அடுத்தது நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கெப்லர்ஸ் லாவை ரிலேட் பண்ணி நம்ம ஒரு பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்கன்னா அக்கார்டிங் டு கெப்லர்ஸ் லா வந்து டி ஸ்கொயர் ப்ரொபோர்ஷனல் டு ஆர் கியூப். ஓகே, அது ஈக்குவேஷனில் எழுதும்போது டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கே ஆர் கியூப். ஆருங்கிறது ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சன் அண்ட் த பிளானட், டீங்கிறது டைம் பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன். ஓகே, அண்ட் தென் உங்களுக்கு கேங்கிறது இந்த இடத்துல கான்ஸ்டன்ட். இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப். இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த சன்னுக்கும் பிளானட்டுக்கும் அதோடைய மாசஸ் கொடுத்துருக்காங்க mn ஸ்மால் mன்னு. இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எஃப் என்னன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இதில் இருக்கக்கூடிய ஜி கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டுக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய கேக்குமான ரிலேஷன்ஷிப்பை கேட்குறாங்க. ஸோ நம்ம என்னென்ன ரிலேஷன்ஷிப் யூஸ் பண்ணோம்? எஃப் டி அண்ட் தென் இது ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணக்கூடியது. ஸோ தட் வந்து நம்ம இந்த ஈக்குவேஷனில் ஜி அண்ட் கே இன்வால்வ் பண்ண முடியும். அண்ட் தென் கொடுத்துருக்க ஆப்ஷனில் விச் இஸ் த கரெக்ட் ஒன். கொஸ்டின் பார்க்கலாமா? இப்போ உங்களுக்கு இதுதான் சன், இதுதான் பிளானட். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் தான் ஸ்மால் ஆர் கொடுத்துருக்காங்க. இது ரிலேட் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன் என்னென்னா டைம் பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன் டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கே ஆர் கியூப். திஸ் இஸ் ஒன் ரிலேஷன். அண்ட் தென் இந்த 2 டிஃப்ரெண்ட் மாசஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ஜி எம் பை ஆர் ஸ்கொயர். இது ஒரு ரிலேஷன். இது ரெண்டுத்தையும் எப்படி ரிலேட் பண்ணி ஜி அண்ட் கேக்கான ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிளானட் வந்து ஆர்பிட்டில் சுற்றிட்டு இருக்கு இல்லையா? ஸோ நம்ம இதோடைய இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனுக்கும் அண்ட் தென் உங்களுக்கு சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் ரிலேட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஆல்ரெடி உங்கள் புக்கில் டிரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு gravitational force. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் என்ன? mv ஸ்கொயர் பை ஆர் இஸ் ஈக்குவல் டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து எஃப் வந்து ஜி எம் பை ஆர் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இதில் ஸ்மால் எம் தட் இஸ் மாஸ் ஆஃப் த பிளானட் வந்து கேன்சல் அவுட் ஆகிடுது. தென் இந்த ஆர் இதில் ஒரு ஆர் கேன்சல் அவுட் ஆகுது. அப்போ என்ன இருக்குது? வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஜிஎம் டிவைடட் பை ஆர் இருக்குது. ஸோ அடுத்ததில் எழுதலாம். ஸோ வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஜிஎம் டிவைடட் பை ஆர். ஸோ வி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜிஎம் டிவைடட் பை ஆர். இப்போ இதுதான் உங்களுக்கு வெலாசிட்டி. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல mv ஸ்கொயர் பை ஆரில் இப்போது இந்த வெலாசிட்டி தான் ஆர்பிட்டல் வெலாசிட்டி. நம்ம ஆல்ரெடி இதை யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது இதை வந்து நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, அதாவது வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன் இல்லையா? அந்த இதில் யூஸ் பண்ணிவிட்டு டைம் பீரியட் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக v இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டைம் டேக்கன். இதில் வந்து இந்த பிளானட் வந்து அரவுண்ட் த சன்
எடுக்கக்கூடிய பாத் என்னென்னா உங்களுக்கு ஒரு சர்க்குலர் பாத். ஸோ அதோட உங்களுக்கு பெரிமீட்டர் தான் இந்த இடத்துல பெரிமீட்டர் ஆஃப் த சர்க்குலர் பாத் வந்து 2πr டிவைடட் பை இந்த டைம் பீரியட். ஓகேவா? ஸோ இப்போ டி என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 2πr டிவைடட் பை வி, இதுதான் டைம் பீரியட். ஓகேவா? இதை ஸ்கொயர் பண்ணணும், கரெக்டாக? ஸோ இதை ஸ்கொயர் பண்ணும்பொழுது நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை ஸ்கொயர் பண்ணும்போது டி ஸ்கொயர் த ஹோல் திங் ஸ்கொயர். அப்போ என்ன வரும்? 4π ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை வி ஸ்கொயர். இப்போ நம்ம வி என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜிஎம் பை ஆர் த ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன வரும்? ஜிஎம் பை ஆர். ஸோ 4π ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் ஜிஎம் பை ஆர் வருதா? ஸோ ஜிஎம் டிவைடட் பை ஆர். ஸோ இந்த ஆர் கீழே இருக்கிற ஆர் மேலே போயிடும்போது ஆர் கியூப் ஆகிடும். ஸோ 4π ஸ்கொயர் டிவைடட் பை ஜிஎம் ஆர் கியூப். திஸ் இஸ் டி ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அடுத்ததில் எழுதுகிறேன். டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4π ஸ்கொயர் டிவைடட் பை ஜிஎம் ஆர் கியூப். ஸோ இந்த டேர்ம் என்னது? இட் இஸ் நத்திங் பட் த கான்ஸ்டன்ட் கே. கரெக்டாக? ஏன்னா நம்ம டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கே ஆர் கியூப் ரிலேஷன் டிரைவ் பண்ணுவோம் இல்லையா? அதில் இருக்கக்கூடிய கே தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ கே இஸ் ஈக்குவல் டு 4π ஸ்கொயர் பை ஜிஎம். ஸோ இந்த ஜிஎம் இந்த சைடு வரும்பொழுது ஜிஎம்கே இஸ் ஈக்குவல் டு 4π ஸ்கொயர். திஸ் இஸ் த ரிலேஷன்ஷிப் வி ஃபவுண்ட். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனில் விச் இஸ் த கரெக்ட் ஒன் பார்க்கலாமா? ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் டி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். நம்ம அதை தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஜிஎம்கே இஸ் ஈக்குவல் டு 4π ஸ்கொயர். ஓகே, அடுத்தது உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஈஸியஸ்ட் சம் தான் இதுவும். வந்து நீட்டில் ப்ரீவியஸ் இயர் ரொம்ப லாங் இயர்ஸ் பிஃபோர் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இதுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் டு யூ. இட் இஸ் வெரி ஈஸி. இதுக்கான ஹிண்ட் வந்து எஸ்கேப் வெலாசிட்டிலே கொடுத்துருக்காங்க. ஐ வில் ரீட் அவுட் த கொஸ்டின். சேட்டலைட்டோட எஸ்கேப் வெலாசிட்டி 11 km/s கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து சேட்டலைட்டை வந்து ஒரு 60 டிகிரி வித் த வெர்டிக்கல் ஆங்கிளில் வந்து லான்ச் பண்ணும்பொழுது அதோடைய வெர்டிக்கல் வெலாசிட்டி என்னவாக இருக்கும்? ஸோ 4 ஆப்ஷனில் விச் இஸ் த கரெக்ட் ஒன்? யூ கேன் கமெண்ட் த ஆன்சர் in the comment section. This is very easy. இல்லை ஒர்க் அவுட்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஃபர்தர் வீடியோஸ் வேணும்னா கீப் வாட்சிங் Shankar's Physics Tutorials. If you find the videos helpful, share it to your friends. Thank you.